மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட நாட்களிலே திறக்கப்பட்ட வாசலில் எங்களுக்கு வைத்தபடினால் உமக்கு நன்றி. உடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீர் பேசப் போகிறீர் ஆண்டவரே, இன்னும் இடைவிட போகிறீர். உம்மிடத்திலே வசனத்துக்காக வந்த ஜனங்களை ஒரு நாளும் நீர் வெறுமே திரும்பி அனுப்பிடுதலை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்களை முடிசூட்டுவீராக, இடைக்கட்டுவீராக. உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே ஊடுருவதாக. ஆண்டவரே, நீர் பேசும், நீர் இடைவிடும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த செய்தி, ஒவ்வொரு சபையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தோடு கொண்டு முன்னழைக்கிறார். அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார், அவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். அதை கேட்காத பட்சத்தில் அவருக்கு வரக்கூடியதான ஆக்கினையையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சர்தை சபை, இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான அதுக்குள்ள ஒரு குறையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உயிரவுள்ளன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபை பார்ப்பதற்கு உயிருள்ள சபையை போல இருக்கிறதாம், ஆனால் செத்தவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? உயிருள்ளவனாய் இருந்து செத்தவனாய் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், சபை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதா? நல்ல ஆக்டிவாக இருக்குது, உயிர் உள்ளதாக இருக்கிறது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ஜீவன் இருக்குது. அதே நேரத்தில் அதோடைய கிரியைகள் பார்த்தா செத்தா மாதிரி இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் இருக்கும், பல்ஸ் பிடிச்சி பார்த்தா உயிர் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா செத்தவங்கள போல படுத்து கிடப்பாங்க. அவங்களால ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அவங்களால எந்த ஒரு காரியமும் இருக்காது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ சபையினுடைய ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்கிறத ஆண்டவர் ஒரு துக்கமாக சொல்கிறார். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் நீ விழித்து கொண்டு, அப்போ தான் படுத்து கிடக்குதுன்னு அர்த்தம். நீ விழித்து கொண்டு அப்படின்னா சபை படுத்துருச்சு. சபை உயிர் இருக்குது, ஆனால் இன்னும் சாகலை, ஆனால் என்னவா இருக்குது? செத்ததை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தினுடைய நிலைகளை தான் பார்க்குறோம். ஒரு சபையை கர்த்தர் உருவாக்குவதற்கும் ஒரு சபைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறதற்கும் நிறைய விஷயம் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சபை என்பதை கட்டடத்தை அல்ல, டினாமினேஷனை அல்ல, எந்த ஒரு தனிப்பட்ட காரியத்தையும் அல்ல. சபை என்பது நம்மை குறிக்கிறது, நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த சர்தை சபைன்னு இருக்கு இல்லையா, சர்தைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விலையேற பெற்ற கல், த ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு பேர். சபை ஒரு விலையேற பெற்ற கல். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை மூளைக்கல்னு சொல்கிற இடத்த போய் இன்னொரு இடத்துல சபையை மூளைக்கல்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆகிற்று. சபை ஒரு விலையேற பெற்றது. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட கல். அது மாத்திரமல்ல, பேதுரு எழுதும் போது அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிற ஜீவ கற்களாய் இருக்கிறோன்னு எழுதுறார். அப்படின்னா சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக நல்ல விலையேற பெற்ற கல், கர்த்தருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட கல், அவருக்கென்று ஜொலிக்க வேண்டியதான ஒரு கல். ஆண்டவர் இந்த சீயோனில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, சீயோனில் அந்த கல்லை வைத்தேன் என்று சொல்லி. அதே மாதிரி நம்மளை புதிய எருசலேமில் ஆண்டவர் வச்சிருக்கிறார், இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கல் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதா? விலையேற பெற்ற கல், ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்த ஒரு கல், இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உயிர் உள்ளவன் என்றும் செத்தவனை போல இருக்கிறதா. இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஜீவன் இருக்குது, ஆனால் சபை எப்படி இருக்குது? செத்து போய் இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நடக்குது. இந்த ஜபங்களில் பார்த்தீங்கன்னா பல வகையான ஜபங்கள் இருக்குது. இந்த பல வகையான ஜபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வகையான ஜபம் எழுப்புதலுக்கான ஜபம். எல்லாரும் ஜபம் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஜபமும் வீணான ஜபமே கிடையாது. அதாவது வசனம் சொல்லுது, எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தவானுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் வந்துச்சான். அதனால் இயேசுக்கே பேர் ஜபத்தை கேட்கிறவர் தான் பேர். அதனால் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார், எல்லா ஜபத்துக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் சில ஜபங்கள் பல நேரங்களில் கர்த்தரை அசைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, மார்த்தாளுடைய ஜபத்துக்கும் மரியாளுடைய ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்த்தாள் சொன்ன ஜபமும் மரியாள் சொன்ன ஜபமும் ஒரே ஜபந்தான். மார்த்தாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் இருந்திருந்தாரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதே காரியம் தான் மரியாளும் சொல்கிறாங்க, நீர் இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 ஜபத்தை கேட்கும் போது மார்த்தாளுடைய ஜபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூட கூட பேசுகிறாரு, சில காரியங்களை சொல்கிறாரு. ஆனால் மரியாள் பேசும்போது கர்த்தர் சொல்லலை, வசனம் சொல்லுது கர்த்தர் அழுதார்.
அழுதுட்டு கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அடுத்து அவனை உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும்னு சொல்லி மார்த்தாளுகிட்டே சொன்னார். ஆனால் அவன் ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனால் இவகிட்ட உயிரோடு எழுப்புவேனே சொல்லலை. ஆனால் மரியாள் ஜெபத்துக்கு பதில் வருது. அப்போ மார்த்தாள் ஜெபத்துக்கும் மரியாள் ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்? மார்த்தாளோடது ஒரு ஜெபமாக இருந்தது, மரியாளோடது அழுகையோடு கூட இருதயத்தை அசைக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தரை அழ வைக்கிற ஜெபம், கர்த்தர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அசைக்கிற ஜெபம் ஒன்று இருக்குது. அந்த ஜெபத்துக்கு தான் மரியாதை. இன்றைக்கி கடைசி காலத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அதுவும் குறிப்பாக எழுப்புதலுக்கான ஜெபம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எழுப்புதல் ஜெபம் அப்படிங்கிறது, இது என்னுடைய கருத்து, ஆனால் நான் சரித்திரத்திலே அப்படி தான் நடந்திருக்கு. எழுப்புதல் என்பது எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா வெளியே கூடி பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே இருந்து ஜெபம் பண்ணி சபைக்கு உள்ள எழுப்புதல் வராது, சபைக்குள்ள ஜெபம் பண்ணி தான் வெளியே எழுப்புதல் வரும். அதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் அசூசா ஸ்ட்ரீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை மேல் வீட்டு அறையில் எடுத்துக்கொள்ளுங்க, எங்கே வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா நாட்டிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த நாட்டில் எழுப்புதல் வந்த நாடுகள் எல்லாத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள், எங்கேயுமே வெளியே இருந்து சபைக்கு உள்ளே எழுப்புதல் வந்திருக்காது. சபைக்கு உள்ளேருந்து தான் வெளியே எழுப்புதல் வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து 5000 பேர் கூடும் போதும் அங்கே எழுப்புதல் வந்ததாக சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து திருப்பி அனுப்பி விட்டுறார், நீங்கள் எனக்கு அப்பத்துக்காக தேடுகிறீர்கள்னு. ஆனால் 120 பேர் கூடி ஜெபிச்சு ஒரு இடத்துல மேல் வீட்டாரில் கூடி ஜெபிக்கும் போது எழுப்புதல் வருது. ஆண்டவரே சொல்லும் போது என்ன சொல்றாரு? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு உலகத்தின் முடிவு பரியந்தம், எல்லா இடத்துக்கும் தான். அப்போ உள்ளிருந்து தான் வெளியே போகும் எழுப்புதல். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இன்றைக்கும் சபைக்கு உள்ளிருந்து தான் எழுப்புதல் வெளியே போகுமே ஒழிய சபைக்கு வெளியே இருந்து எழுப்புதல் உள்ளே வராது. இப்போ சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, நீ உயிர் உள்ளவன் என்றும் செத்தவனை போல இருக்கிற. நீ ஜெபம் பண்ணுற, உன் ஜெபம் இருக்குது. யாரும் இங்கே ஜெபம் பண்ணாமலாம் இல்லை, எல்லா சபையிலும் ஜெபம் இருக்குது. வாரத்துக்கு 7 நாளும் ஜெபிக்கிற சபைகள்லாம் இருக்குது. பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், பொதுவான ஜெபம், எல்லா ஜெபம் இருக்குது. எந்த ஜெபத்தையும் நான் குறை சொல்லலை, இப்போ இது குறை சொல்கிற விஷயமும் இல்லை. ஆனால் சில ஜெபத்தை ப்ரொசீஜராக செய்ய வேண்டியிருக்கு, எழுப்புதலை ப்ரொசீஜராக கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த ப்ரொசீஜர் இல்லாததுனால தான் அந்த எழுப்புதல் வராமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அதாவது எழுப்புதலுக்கான ஜெபம் பண்ணியும் ஏன் எழுப்புதல் வரல அப்படின்னு கேட்டால், ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை நம்ம செய்யும் போது அங்கே கண்டிப்பாக என்ன வரும்? ஒரு எழுப்புதல் வரும். இப்போ அதற்கான நாம் ஒரு உதாரணத்தை தான் இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது ராஜா 1வது வசனத்தில், தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்படின்னு இருக்கு. இந்த தாவீது ராஜாவுக்கு உயிர் இருக்குது. இப்போ நல்ல கவனிங்க, இந்த தாவீது ராஜாவுக்கு உயிர் இருக்குது, ஆனால் செத்தவனை போல கிடக்கிறான். இந்த 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த காரியம் இப்போ இங்கே அப்படியே இருக்குது பாருங்க. இவன் உயிர் உள்ளவன் என்றும் செத்தவனை போல இருக்கிறான். இவனுக்கு என்ன 3 நாள் அனல் உண்டாக்கல, ஆனால் செத்துட்டானா? சாகலை, உயிர் இருக்குது. இப்போ தாவீது ராஜாவை எழுப்ப வேண்டும், தாவீது ராஜாவுக்கு அனல் உண்டாக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம இதைத்தான் சொல்ல வரோம். இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த கிரியைகள். ஆராதனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டிவாக இருக்குது, உயிரோடு கூட இருக்குது. எல்லாம் ஆடுறதும் ஒடியாடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆராதனைக்குள்ளே ஜீவன் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். உயிர் இருக்குது, ஆனால் செத்ததை போல இருக்கிறது. ஆராதனைக்குள்ள ஜீவன் இல்லை, ஆனால் நடக்குது. அதே மாதிரி செய்தின்னு நான் சொல்கிறேன். செய்தி இப்போ அதுவும் இந்த கடைசி காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டுமே 100 கணக்கில் செய்தி வந்து சேருது. முந்தியெல்லாம் சபை நடக்கும் போது உங்கள் சபையினுடைய போதகருடைய செய்தி மட்டும்தான் உங்களுக்கு வரும். இன்றைக்கி அப்படி இல்லை. செல்ஃபோனில் எங்கே திருப்பினாலும் லைவ், ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தாலும் லைவ். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வந்துக்கிட்டே இருக்குது 100 கணக்கில் ஒரு நாளைக்கு செய்தி. எத்தனை செய்திகளிலே ஜீவன் இருக்கிறது? அதுதான் முக்கியம். ஆராதனை இருக்கிறது, செய்தி இருக்கிறது, ஆனால் பார்க்கிறதற்கு அதுக்குள்ளே உயிர் இருக்குதா? பார்க்கறதுக்கு எல்லாமே செய்தி தான். ஒரு ஆராதனைக்குள்ளே ஜீவன் இருக்கணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும் ஆராதனை கிடையாது. வெறும் களி கூறுதல் கூக்குரல் இடுதல் இது ஆராதனை கிடையாது. எது ஆராதனை? உன்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும் ஆராதனை. செய்தி எது? செய்தி எது? கர்த்தருடைய வார்த்தை. 2 வகையான வார்த்தை இருக்குது. இப்போ வேதபாரகர் பரிசேயர் கையிலையும் வார்த்தை இருந்துச்சு, அவங்களும் நியாயப்பிரமாணத்தை போதிச்சு தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்தை அவமாக்க வரவில்லை, அவரும் நியாயப்பிரமாணத்தோட உண்மைத்தன்மையை சொல்லத்தான் வந்தார். ஆனால் பேதுரு இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. வேதபாரகர்கிட்டையும் வசனம் இருக்கு, நியாயப்பிரமாணத்திலையும் வசனம் இருக்கு. அன்னைக்கு எல்லா பக்கத்துலையும் வசனம் இருந்துச்சு. ஆனால் இயேசுகிட்ட இருந்த வசனத்துக்கும் மற்றவங்களுக்குள்ள வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? மற்ற வசனங்களிலே ஜீவன் இல்லை, இயேசுவின் வசனத்துக்குள்ளே ஜீவன் இருந்தது.
இன்னைக்கு பிரசங்கம் பண்றோமே, பிரசங்கத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லா பிரசங்கமும் பிரசங்கம் தான், எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்துது, எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் மையப்புள்ளி, எல்லாத்துக்கும் சூப்பர் ஹீரோ இயேசு கிறிஸ்து தான். ஆனால் வசனத்தில் ஜீவன் இருக்குதா? செய்திக்குள்ள ஜீவன் இருக்குதா? அதுதான் இன்னைக்கு முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆராதனையில் கூட ஜீவன் இருக்கணும், துதி பகுதியில் ஒரு ஜீவன் இருக்கணும், செய்தியில் ஒரு ஜீவன் இருக்கணும், இன்னும் கேட்டால் காணிக்கையில் கூட ஜீவன் இருக்கணும். ஜீவனுள்ள காணிக்கை தான் கர்த்தர் அக்செப்ட் பண்றார். காயின் காணிக்கைக்கும் ஆபேல் காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? காயினுடைய காணிக்கையில் ஜீவன் இல்லை, ஆபேலுடைய காணிக்கையில் ஜீவன் இருந்தது. அப்படின்னா என்ன? அப்போ நாங்களும் உயிரோடு உள்ள ஆட்டுக்குட்டி தான் கொண்டு வரணுமா? அப்போ நாங்கள் காசு பணத்தெல்லாம் ஜீவன் இல்லையே, அது போடக்கூடாதா? அது அர்த்தம் இல்லை. காயின் கொடுத்த காணிக்கை அவனுடைய ஜீவன் அதில் இல்லை, அவன் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கணுமேனு கொடுத்தான். ஆனால் ஆபேல் அப்படி கொடுக்கல. தலையீற்றில் மந்தையானவைகள் கொழுமையானவற்றில் தலையீற்றில் சிறந்தவைகளை தெரிந்து கொண்டு தன் ஜீவனோடு கூட காணிக்கை கொடுத்தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி தன் ஜீவனுக்குண்டானதை அவள் கொண்டு வந்து கொடுத்தாள். அதுதான் மிகப்பெரிய காணிக்கை. காணிக்கையில கூட ஜீவன் இருக்கணும், கடமைக்கு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு காணிக்கை வந்தா போதும்னு நினைக்கிறீங்க. சபைக்குள்ள காணிக்கை எப்படியோ வந்து ஃபில் ஆயிட்டா போதும், அன்னைக்கு காணிக்கை பற்றி நிரம்பிட்டா போதும். இல்ல, ஒவ்வொரு காணிக்கைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும், ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும், ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும். அதுதான் செத்தவன் உள்ள வரும்போது உயிர்ப்பிக்கும். செத்து போன ஆத்மா உள்ள வருது, ஒரு வாரம் முழுக்க அவன் அலைஞ்சு திரிஞ்சு சபைக்குள்ள வந்து உட்காருவான். உட்காரும் போது உன்னுடைய செய்தி அவனை உயிர்ப்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உன் வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தால் தான் அது உயிர்ப்பிக்கும். உங்க வார்த்தையே செத்ததா இருந்தா செத்து போனவனை எப்படி உயிர்ப்பிக்கும்? இயேசு செத்தவனை உயிர்ப்பிக்கிறதுக்கும் மற்றவங்க உயிர்ப்பிக்காததுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவால ஏன் உயிர்ப்பிக்க முடிஞ்சிச்சு? நாயினூறு விதவையின் மகனை உயிர்ப்பிக்க முடிஞ்சிச்சு, லாசருவை உயிர்ப்பிக்க முடிஞ்சிச்சு. காரணம், அவர் ஜீவன் உண்டாக்க வந்தார். அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கணும். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? உயிரோடு இருக்குதா? ஜீவனோடு கூட இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஜெபத்துக்குள்ள ஜீவன் இருக்கணும். செய்தி கொடுக்கறது முக்கியம் இல்லை, அந்த செய்திக்குள்ள ஜீவன் இருக்கணும். பாடல் பாடணும், உண்மைதான், அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாடல் ஆராதனைகளை யாரும் இங்கே குறை சொல்றது இல்லை. ஆராதனையில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், துதிகளில் கர்த்தர் வாசமாக இருக்கிறார், எல்லாம் உண்மைதான். அந்த துதிக்குள்ள ஜீவன் இருக்கா? அவரே சொல்றாரு, இந்த ஜனங்களை துதிப்பதற்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், உண்மை. ஆனாலும் இவர்கள் என்னை வாயினால் கடம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. காரணம், அந்த துதியில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அவன் வாய் மட்டும்தான் அசையுது, இருதயம் வேற எங்கேயோ இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயமோ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ எது செய்தாலும் அதுக்குள்ளே என் ஜீவனை ஊத்தி செய்யணும், ஆத்மாவை ஊத்தணும் அந்த இடத்துல. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த தாவீது என்ன செய்யறாரு? படுத்து கிடக்கிறாரு. தாவீதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. செத்தவனை போல கிடக்கிறாரு. பார்க்கறதுக்கு எல்லாமே சபையாக தான் கிடக்கு. ஆனால் அந்த தாவீதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே இந்த சரதை சபைக்கு அடையாளமாக அவங்க படுத்து கிடக்கிறான். ஆனால் தாவீது சாதாரண ஆளா? தாவீது யாரு? விலையேற பெற்றவன், கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திற்கான முன்னுழைப்பு. அதான் சொல்லுவேன், சபை சாதாரணமா? கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. மனவாட்டி படுத்து கிடக்கிறான். மனவாட்டிக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆனா என்ன இல்லை? செத்தவளை போல கிடக்கிறா, அசைவு இல்லை, அப்படியே கிடக்கிறா. ஆண்டவர் சொல்றார், விழித்து கொண்டு, வேக் அப், யூ மஸ்ட் வேக் அப். அதுவும் இந்த என் டைம்ல சொல்றேன், சபை நிச்சயமாக விழிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. நீ விழிக்கணும். விழித்து அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆண்டவர் அடுத்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், வருகைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரும் என்று விசுவாசிக்கிறேன். அதுவும் எந்த எழுப்புதல் எது தெரியுமா? இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் நடக்குது எழுப்புதல். ஒரு சாரார் ஊழியக்காரங்க சொல்றாங்க, இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே வர இந்த லாக்டவுனில் விசுவாசிகள் நல்ல ஆவியில் வளர்ந்துருக்கிறாங்க, நல்ல வசனத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பாஸ்டர் எப்போ சபை திறக்கும், எப்போ ஓடி வரலான்னு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் நிர்விசானம். திறந்தா திறக்கட்டும், திறக்கும் போது பார்த்துக்கலாம். அப்படி ஒரு கூட்டம் ஆராதனையில் உட்காந்து ஆன்லைனில் ஆராதனை சபையில் போட்ட உடனே போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வீடியோ மியூட் பண்ணிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் அது உட்காந்துருக்கு. அது ஒரு கூட்டம். இப்படி ஆண்டவர் வேறு விரிக்கிறாரு. எழுப்புதல், இதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? வெளியே இருந்து உள்ளே வருமா, இல்லை உள்ளே இருந்து வெளியே போகுமா? இப்போ வீடுகளுக்குள்ள எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த எழுப்புதலுக்கான ஆட்களை கர்த்தர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலம். இப்போ நீங்களும் நானும் அந்த எழுப்புதலுக்குள்ள இருக்கணும். அந்த எழுப்புதலை கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு உன் செத்த கிரியைகளை ஸ்திரப்படுத்து. இப்போ ரெடி பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்ன ரெடிப்படுத்தணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தி. என்ன ரெடிப்படுத்தணும்? நாம செத்த கிரியைகளுக்குள்ள இருந்தோம். நான் சொல்லுவேன், அநேக சபைகள், நான் பெரும்பாலான சபைகளுக்கு போயிருக்கிறேன். இந்த 16 ஆண்டு காலம் ஊழியத்தின் பாதையில் போகும்போது அநேக சபைகளுக்கு போயிருக்கிறேன். சபைகள் உயிருள்ளதாக இருக்கும், பார்க்கறதுக்கு பயங்கர ஆக்டிவிட்டீஸ். 365 நாள் ஆக்டிவிட்டி இருக்கும் சபைக்குள்ள.
ஆனால் அது உள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜீவன் இருக்குமா? இருக்காது. ஏன்? சபைக்குள்ளே போய் பாருங்கள், பர்த்டே இருக்கும், மதர்ஸ் டே இருக்கும், ஃபாதர்ஸ் டே இருக்கும், கேம்ப் இருக்கும், எல்லாம் கிளம்பி போய் எல்லாம் கேம்ப் போட்டு களியாட்டம் போட்டு நைட்டில் உட்காந்துட்டு ஃபயர் கேம்ப் போட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு கேட்டு பாருங்கள். நாங்கள் கேம்புக்கு போனோம், போனீங்களே உள்ள ஜீவன் இருந்ததா? நீ நைட்டில் ப்ரேயர் நடத்தினியா? அந்த ப்ரேயரில் உட்காந்து நெருப்பை சுற்றி உட்காந்து எல்லாம் பாடினீங்களே, அதில் எவனாவது மனம் திரும்பினானா? எல்லாம் களியாட்டம் தான் இருந்துச்சு. யாராவது மனம் திரும்பினானா? மனம் திரும்பி இருந்தால் அதுதான் ஜீவனுள்ள ஆராதனை. நான் இல்லைன்னு சொல்லலை. உன்னுடைய சபைகளுக்குள்ள அப்படி நடந்திருந்தால் அதுதான் ஜீவனுள்ள. இன்றைக்கி நிறைய சபைகள் களியாட்டம் கூட்டிகிட்டு போய் உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பாடிக்கிட்டு பீச்சில் விளையாடிக்கிட்டு கேட்டால் சொல்கிறது, அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நடுவில் ஒரு வேத வார்த்தை கொடுத்துட்டா உடனே சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே கேம்புக்கு போயிருந்தோம், நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் கேம்ப்பு, நாங்கள் எல்லாருமே வசன கேம்புக்கு போயிருந்தோம். என்ன நடந்துச்சு? நாங்கள் போயிட்டு ஒரு மணி நேரம் பாஸ்டர் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார், அப்புறம் பீச்சில் ஜாலியாக விளையாடினோம். எப்போ நீ என்டர்டெயின்மெண்ட்டையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மிக்ஸ் பண்ணியோ அன்னைக்குள்ளே உனக்குள்ளே இருந்த கிரியைகள்லாம் போச்சு. இன்றைக்கி கடைசி காலத்தில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி அதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நம்ம அப்படி தாங்க இருக்கணும், மாடர்னைஸாக இருக்கணும். சபை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் ஆகக்கூடாது. மாடர்னைஸ்னால் நான் சொல்கிறது எது தெரியுமா? வசனத்தில். இப்போது நம்ம அந்த காலத்தில் சபையில் மைக்ரோஃபோன் இல்லை, இப்போ நல்ல அழகான சிஸ்டம் வச்சுருக்கிறோம், மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்கிறோம், மிக்சர் வச்சுருக்கிறோம், மைக் வச்சுருக்கிறோம், கேமரா வச்சுருக்கிறோம், ஆன்லைனில் வச்சுருக்கிறோம், எல்லாம் ஓகே. இந்த மாடர்னைஸ் நான் சொல்லலை. வசனம் மாறாது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. வசனத்தை மாடர்னைஸ் பண்ணக்கூடாது. அது ஆத்மாவுக்கு தேவையானது. உன் ஆத்மா மாடனே ஆகாது பாருங்களேன். உன் சரீரம் தான் மாடர்ன் ஆகும். அதுவும் சரீரம் கூட மாடர்ன் ஆகாது, சரீரத்துக்கு வெளியே தான் மாடர்ன் ஆகுது. அன்னைக்கு போட்ட சட்டைக்கு இன்றைக்கி வேறு சட்டை, அன்னைக்கு போட்ட பேண்ட் ஷர்ட்டுக்கு பதிலாக இன்றைக்கி வேறு டைப்பான பேண்ட் ஷர்ட்ஸ், அன்னைக்கு போட்ட ஷூஸுக்கு பதிலாக இன்றைக்கி வேறு மாதிரி ஷூஸ், முடி வெட்டுறது அன்றைக்கி வேறு ஸ்டைலு, இன்றைக்கி வேறு ஸ்டைலு, வெளியே தான் மாறும் பாருங்களேன். உன் சரீரம் மாறாது. அன்றைக்கி ஆண்டவர் உண்டாக்குன 2 கண்ணு இன்னி வரைக்கும் 2 கண்ணு தான், எந்த மாற்றம் இல்லை. மாடர்னைஸ் ஆகிடுச்சுங்க சர்ச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ணு இருந்தால் 3 கண்ணு வச்சுக்கலாமா? நீ சொல்லுங்களேன் பார்ப்போம். கிடையாது. கர்த்தர் உண்டாக்கின எதுவுமே மாறல பாருங்களேன். கர்த்தர் அன்றைக்கி உண்டாக்கின மாமரம் நீங்கள் மாமரம் தான். நம்ம தான் ஏதாவதுக்குள்ளே ஒட்டுணி போட்டு ஏதாவது போட்டுட்டு நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணுறோமே ஒழிய கர்த்தர் உண்டாக்குனது எல்லாம் அப்படியே இருக்குது. அதனால தான் 2 பேரில் வாசிக்கிறோம், பிதாக்கள் உண்டாக்கின காலம் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நோ மோர் சேஞ்ச். எதுவுமே வெளியே மாறல, ஆத்மாவும் மாறல. ஆத்மாவுக்கு தேவையான வசனம் தான் இங்கே கொடுத்துருக்கிறாரு. இதை மாடிஃபை பண்ணுற அதிகாரம் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இதுக்கு மாடர்னைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். மாற்றுங்க, மாத்திரவங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஆனால் வசனம் ஆத்மாவுக்கு தேவையானது. இன்னைக்கு மாடர்னைஸ்டு பண்ணி சபை செத்த கிரியைகளால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசி நமக்குள்ளேயும் செத்த கிரியைகள் நிறைந்திருக்குது. கர்த்தர் சொல்றாரு செத்த கிரியைகளை அகற்று. அவரே சொல்றாரு செத்த கிரியைகளை அகற்றுன்னு. நம்ம சொல்றோம் எங்ககிட்ட செத்த கிரியே இல்லைங்க. ஏன்? நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறதா கரெக்ட். சினிமாக்காரனுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து சபைக்குள்ளே போட்டுவிட்டு எனக்கு செத்த கிரியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? மூத்த போதகர் சொல்றாரு உலகம் வந்தனா உலகம்னா என்னையா? அது மென்டாலிட்டி. ஆமா, நான் சொல்றேன் உலகத்தினுடைய மென்டாலிட்டி உனக்கு வந்துருச்சு. உலகத்தினுடைய சுபாவம் இல்லை, உலகத்தினுடைய மென்டாலிட்டி. அவனை மாதிரி இருக்கணும், இப்படி நம்ம பண்ணணுன்ற அந்த மென்டாலிட்டி உள்ள வந்துருச்சு. உலகம் உள்ள வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை கொண்டு உள்ள சபைக்குள்ள உட்கார வச்சோன்னு அர்த்தமா? சபைக்குள்ள அந்த போதனைகள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரோம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அது உள்ள வந்தனால சபை என்ன ஆகி போச்சு? செத்த சபைகள், செத்த கிரியைகள். ஆண்டவர் சொல்றாரு விழித்துக்கொண்டு இன்னைக்கு நீ சரி பண்ண. இன்னைக்கு தாவீது படுத்து கிடக்கிறான். யார் இந்த தாவீது தெரியுமா? ஒரு காலத்தில் சிங்கத்தை ஜெயித்தவன், ஒரு காலத்தில் கரடியை ஜெயித்தவன், ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தவன். இன்னைக்கு படுத்து கிடக்கிறான். இன்னைக்கு அதுதாங்க சபையினுடைய நிலைமை. இந்த சபை என்னப்பட்ட சபை தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட இந்த கடைசி கால சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? ரோம சாம்ராஜ்யத்தை அசைத்த சபை. ரோம ராஜாக்கள் எல்லாம் சபைகளுக்கு முன்னாடி தோற்று போய் ஓடினார்கள். நசரனாக இயேசுவே நீர் ஜெயித்தீர் என்று சொல்லி சபையை பார்த்து ரோம சாம்ராஜ்யம் அலறுச்சு. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எழும்பி நிற்கும் போது அவங்க மாடர்னைஸாக நிற்கல, கர்த்தருடைய நாமத்தில் நின்னாங்க. அவங்க எழும்பி நிற்கும் போது ரோம சாம்ராஜ்யம் அசைஞ்சிச்சு. பவுலை பார்த்து சொல்றான் கொஞ்சம் குறைய நீ என்ன மாற்ற பார்க்குற? அதுதான் சாம்ராஜ்யங்களை மாற்றும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சாட்சிகள் மாற்றும். ரோம சாம்ராஜ்யத்தை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த பைசாண்டியர்கள், அதற்கப்புறம் வந்த பார்ப்பரசர்கள், அதுக்கப்புறம் வந்ததான கம்யூனிசம், நாசிசம், பாசிசம், அத்தனை இசங்களையும் தவிடுபடியாக்குச்சு சபை. சபைகளுக்கு முன்பாக சாம்ராஜ்யங்கள் தான் சரிந்ததே ஒழிய சபை ஒரு நாளும் சரிந்து போகவில்லை. அப்படிப்பட்ட கரடிகளையும் சிங்கங்களையும் ஜெயித்த சபை தான் கிறிஸ்துவினுடைய சபை. காரணம் என்ன? வைராக்கியம். அன்னைக்கு ராக்லாண்டுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம்,
அன்னைக்கு ரிச்சர்ட் உம்ராண்டுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், டேவிட் லிவிங்ஸ்டனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் அன்னைக்கு ஆப்பிரிக்காவையும் அன்னைக்கு போலாந்தையும் ருமேனியாவையும் அசைச்சிச்சு. இன்னைக்கு மாடர்னைஸுங்கிற பேர்ல இன்னைக்கு நாங்கள் அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம்னு சொல்லி சினிமாக்காரனுடைய காரியத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இன்னைக்கு உலகத்தை உள்ள கொண்டாந்துட்டு இன்னைக்கு சபை செத்ததா கிடக்கு. இன்னைக்கு படுத்து கிடக்கு. எந்த சபை படுத்து கிடக்கு? கரடியும் சிங்கத்தையும் ஜெயித்த தாவீது படுத்து கிடக்கிறார். காரணம் என்ன? அனல் போயிருச்சாம். அனல் இல்லை உள்ள. இன்னைக்கு எந்த அனல் இல்லை? பரிசுத்தாவியாகிய அனல் இல்லை. இன்னைக்கு எந்த அனல் இருக்கு? சபைக்குள்ள எந்த அனல் இருக்குது? அந்நிய அக்கினி உள்ள இருக்கு. பலிபீடத்துக்குள்ள அந்நிய அக்கினியை கொண்டாந்தாச்சு. இந்த அக்கினி ஆடிக்கிட்டு இருக்கு உள்ள. எலியா இறக்கின அக்கினிக்கு என்ன பவர் தெரியுங்களா? எலியா இறக்கின அக்கினி உன் மாம்சத்தை பட்சித்து போடுகிற அக்கினி. அந்த அக்கினி உள்ள இறங்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற மாம்சம் எல்லாம் சுட்டெரித்து போடப்படும். அந்த அக்கினி பரிசுத்தாவினுடைய அக்கினி. அது பரிசுத்தாவின் ஞானசானம் என்கிற அக்கினி. அதான் ஆண்டவர் சொல்றார், அது உள்ள இறங்கும் போது எல்லாம் சுட்டெரித்து போடும், மாம்சம் எல்லாம் சுட்டெரித்து போடும். அப்படிப்பட்டதான அக்கினி வேணும். இன்னைக்கு தாவீது படுத்து கிடக்கிறார் அனல் இல்லாம. இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது அனல் இல்லாம. கிறிஸ்துவின் சபை படுத்து இருக்குது. விடமாட்டாரு, கர்த்தர் விடமாட்டாரு. சபையை மீண்டும் அனலோடு கூட எழுப்புவார், மீண்டும் அக்கினியோடு கூட கொண்டு வருவார். சபை இந்த மாதிரி சபை காலத்தை சந்திச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்குது. மல்கியாலேருந்து மத்திய வரைக்கும் ஒரு இருண்ட காலம், சபை அக்கினி இல்லாமல் படுத்திருந்த காலம் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்ப்பரசருடைய சாம்ராஜ்யத்தின் காலத்தில் சபை படுத்து கடந்துச்சு, இருண்ட காலமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு 1906 கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை அப்படிப்பட்ட இருண்ட காலத்துக்குள் கடந்து போகும்போது, சபை அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் படுத்து கிடக்கும் போது கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். அதே மாதிரி தான் இப்பையும் சபை படுத்து கிடக்குது. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார். அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? படுத்து கிடக்கிற அந்த சபையை எழுப்பணுமே. என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது 2வது வசனத்தில், அவனுடைய ஊழியக்காரர்கள். யாருடைய ஊழியக்காரர்கள்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன தேடினாங்களாம்? ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவருக்கு அனல் உண்டாக்கும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும், கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. இந்த ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும். இப்போ சபை அனல் உண்டாக்கப்படணும். இனி கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் படுத்து கிடக்கு. கிறிஸ்துவினுடைய வல்லமை, கிறிஸ்துவனுடைய பராக்கிரமம், இதெல்லாம் இன்னைக்கு எங்கேன்னு கேட்குற இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இவ்வளோ காரியம் நடக்குது, நம்மளால் ஏதாவது செய்ய முடியுதா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய வைரஸ் வருது, நம்மளால் அதை சுகமாக்க முடியுதா? கிறிஸ்துவின் சபைக்கு முன்னாடி வைரஸ் தோத்து ஓடி இருக்கணுமா இல்லையா? நம்மளால் அதை சுகமாக்க முடிஞ்சிச்சா? ஒரு சில பரிசுத்தவான்கள் செய்கிறாங்க. நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், செய்யாதவங்க லிஸ்ட்டில் என்னையும் வச்சு தான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லும் போது இவர் என்னமோ எல்லாரையும் குற்றப்படுத்துறாரு, என்னையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வைரஸ் இவ்வளோ பெருசு வரும்போது என்னால் சுகமாக்க முடியலையே, எனக்கு அந்த 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 விசுவாசம் வளரலையே. ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு இருக்குது. ஒரு சில சின்ன சபையை சேர்ந்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் அவங்க ஏரியாவில் சுகமாக்கி இருக்கிறாங்க. சாட்சியை சொல்கிறாங்க, எங்கள் சபையிலிருந்து போகிற COVID-19 போனவங்க பாசிட்டிவ்னு சொன்னவங்க ஜபத்தின் மூலமாக சுகமாகி வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்குது. ஆனால் பெரும் அளவில் நம்மளால் இன்றைக்கி ஒரு மாசாக செய்ய முடியாமல் போச்சு. இப்படிப்பட்ட காரியம் வரும்போது, பஞ்சங்கள் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, சபையை அதுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பெரிய பெரிய கோலியாத்துகளையும் வீழ்த்தினதான சபை தான் இது. ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது வீழ்த்தினதான சபை தான். மருந்தே இல்லாத குஷ்டரோகத்துக்கு இதே மாதிரி தான் குவாரண்டைன். அன்னைக்கு குஷ்டரோகத்துக்கு இன்றைக்கி எப்படி குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி குவாரண்டைன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அன்றைக்கி குஷ்டரோகியை. அந்த குவாரண்டைன் பண்ணவனை சுகமாக்குற வல்லமை இயேசுகிட்ட இருந்துச்சே, அந்த சுகமாக்குற வல்லமை சீசர்கிட்ட இருந்துச்சே. இன்னைக்கு நம்மகிட்ட இல்லையே. இன்னைக்கு சபை பயந்து போய் நம்ம படுத்துட்டோமே, இன்னைக்கு ஓரமாக ஒதுங்கிட்டோமே. ஜெபம் பண்ணுறோம் நல்லது, ஆனால் என்ன கிரியை நடப்பித்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் எழும்பணும், அனல் உண்டாக்கணும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாராம் தெரியுமா? ஒரு சிறு பெண், பெண்ணுனா சபையை குறிக்கும், ஒரு சின்ன சபையை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். ஒரு சபையை தேடிட்டு இருக்கிறார். மீண்டும் அனல் உண்டாக்குறதுக்கு அந்த சின்ன கூட்டம் நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன கூழாங்கலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு. ஒரு 1000களில் சிறியதான ஒரு சின்ன கிதியோனை தேடிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அந்த சின்ன கிதியோனும் சின்ன கூழாங்கல்லும் ஒரு சிறு பெண்ணும் நீயாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். கர்த்தருக்கு தேவை அனல் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த தாவீதை அனல் உண்டாக்குறதுக்கு இந்த ஒரு சிறு பெண்ணை தேடினாங்களே, ஏற்கனவே இந்த தாவீதை அனல் உண்டாக்குறதுக்கு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதுடைய 7 மனைவிகள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 மனைவிகளுடைய பேரை வரிசையாக அங்கே கொடுத்துருக்குறாங்க. அகினோவா இருக்கிறாங்க, அபிகாயில் இருக்கிறாங்க, மாக்கால் இருக்கிறாங்க, ஆகீத்து, அபித்தாளு, எக்காலு, பத்சேபால், 7 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த 7 பேருடைய பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர நிறைய மறுமனையாட்டிகள் எல்லாம் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இருந்தோம் ஏன் தாவீதுக்கு அனல் உண்டாக்க முடியல? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியாயமாக தாவீதுக்கு அனல் உண்டாக்க வேண்டியவங்க யாரு? இந்த 7 பேரில் யாராவது ஒருத்தர் தான். இந்த 7 பேரும் யாரு? தாவீதால நேசிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா தாவீதை நேசித்தவங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று. இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் எடுத்து பாருங்க, அந்த 7 பேரும் எடுத்து பாருங்க. ஒன்று தாவீதால நேசிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா தாவீதை நேசித்து வந்தவங்க. ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாமே தாவீதுக்கு பிரியமானவங்க. அப்படி தாவீதுக்கு பிரியமான இவங்க ஏன் தாவீதை அனல் உண்டாக்க முடியலை? அனல் உண்டாக்குறதுக்கு ஏன் இன்னொரு பெண்ணை தேடுறாங்க? நியாயமாக யாரை செஞ்சுருக்கணும்? இவங்க கொண்டு தானே அனல் உண்டாக்கி இருக்கணும். இன்றைக்கி அதே நிலைமை தான். நிறைய சபைகள் இருக்குது, பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் தாவீதை நேசித்தவங்க தான், தேவனை நேசித்தவங்க தான். ஒரு காலத்தில் தேவனால் நேசிக்கப்பட்டவங்க தான். தேவன் தான் ஊழியங்களை உண்டாக்கினார். தேவனுக்காக வைராக்கியமாக வந்தவங்க தான். ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் நின்றவங்க தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஒரு சிறு பெண்ணை தேடுறாங்க. அந்த சிறு பெண் பணிவிடை செய்து அவள் என்ன செஞ்சிட்டா? தாவீதுக்கு அனல் உண்டாக்கிட்டான் இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அபிகாயில கொண்டு வராங்க. அபிகாயில போய் தாவீது சொல்கிறாரு, நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூட்டு வாங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்போ அபிகாயில் வரும்போது வசனம் சொல்லுது, அபிகாயில் வேற ஒன்றுமே சொல்லலை, எம்முடைய ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவ பணிவிடை செய்கிறதுக்கு நான் வரேங்கிறான். அபிகாயில் தாவீது எதுக்கு வந்தாங்க? பணிவிடை செய்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் இதே அபிஷா பணிவிடை செய்த அந்த சிறு பெண் பணிவிடை செய்து தான் தாவீதை அனல் உண்டாக்கினாலும் நாங்கள் இருக்கு. அபிகாயில் பணிவிடை செய்யறதுக்கு வரேன்னு தானே சொன்னாங்க. ஏன் இப்போ வந்து பணிவிடை செய்து தாவீதை அனல் உண்டாக்கல? அவங்க அதே பணிவிடை செய்து தானே அவ அனல் உண்டாக்குனா. ஏன் இவங்களும் அனல் உண்டாக்க முடியல? ஒரு காலத்தில் கர்த்தரால ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தான். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க தான். வைராக்கியமாக வந்தவங்க தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய யாரையுமே குறை சொல்வதற்கு இல்லை. இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமானவர்கள், கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை பணையம் வைத்தவர்கள், கர்த்தருக்காக தகப்பன் தாயை விட்டு விட்டு ஒரு பைபிளோடு கூட கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதுதான் கேள்வி. இன்னைக்கு அனல் உண்டாக்க முடியுமா? ஏன் இன்னைக்கு அவங்களால முடியல தெரியுமா? அன்னைக்கு அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்ய வந்ததான அபிகாயிலும் பத்சேபாலும் இன்னைக்கு ராஜகுமாரத்திகளாய் மாறி போனார்கள். இன்னைக்கு அவங்க ராஜகுமாரத்தி ஆயிட்டாங்க. இப்போ பணிவிடை செய்கிற இடத்துல அவங்க இல்லை, பணிவிடை கொள்ளுகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. கடைசி காலத்தில் இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய ஊழியர்களை, பெரிய ஊழியர்கள்னா நீங்கள் நினச்சிடாதீங்க கூட்டத்தில் பெரியவங்க, டினாமினேஷனில், அதை சொல்ல வரல. ரொம்ப அனுபவத்தில் ரொம்ப காலம் இன்னைக்கு இருக்கிறாங்க. எழுப்புதலுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன் எழுப்புதல் வரல? இன்னைக்கு எழுப்புதல் யார் மூலமா வரும் தெரியுமா? பணிவிடை செய்கிறவர்கள் தான் எழுப்புதல் வருமே வழிய பணிவிடை கொள்ளுகிறவர்களால் எழுப்புதல் வராது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யணும். இல்லைங்க, அவங்க அந்த காலத்தில் அசைச்சாங்க. யாரும் அவங்களுடைய தியாகத்தை யாரும் இன்னைக்கு அசட்டை பண்ணவில்லை, யாரும் அதை குறை சொல்லவில்லை, அவங்கள இன்னைக்கு யாரும் திட்டவில்லை. நீங்க அன்னைக்கு இருந்தீங்க, இன்னைக்கு உபயோகம் இல்லை அப்படிலாம் சொல்லல. இந்த மூத்தவர்களை யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் தேடுகிறது அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். யாரு? இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இன்னைக்கு அநேகர் ஒரு காலத்தில் இப்படி பணிவிடை செய்ய வந்தவங்க தான் இயேசுவுக்கு ராஜகுமாரத்திகளாகி உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு பணிவிடை கொள்ளுகிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ராஜகுமாரத்திகள் ஆயிட்டாங்க. அவங்களால எழுப்புதல் வராது. இந்த ஊழியம் கொள்ளுகிறவங்களால எழுப்புதல் வரவே வராது. ஊழியம் செய்கிறவனால தான் எழுப்புதல் வரும். ஊழியம் செய்யறதுன்னா என்னது? நாங்களும் ஊழியம் தானே செய்கிறோம், எல்லாரும் ஊழியம், அந்த ஊழியத்தை சொல்லலைங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் இந்த அபிஷேகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிறு பெண்ணை தேடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அபிஷேகம் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன சொல்லி தேடுறாங்க? அனல் உண்டாக்கும்படி கன்னிகையான ஒரு பெண். அதனால தான் இதைத்தான் சொல்கிறாரு பவுல், உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு சபையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சபையை தேடுறாங்க. இந்த சபை எப்படி இருக்கணும்? ராஜாவோட மடியில் படுத்துக்கொண்டு ராஜாவுக்கு அனல் உண்டாக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கணும். இன்னைக்கு தன் பிரதிபலனை எதிர்பார்க்காம யோசித்து பாருங்க. அந்த சிறு பெண்ணை யோசித்து பாருங்க, அபிஷேகம் எடுத்து பாருங்க. அந்த அபிஷாக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரிமா ராஜாவுக்காக வரணும், சரி நான் வரேன், நீ சின்ன பெண்ணா இருக்கிற, சரி இருக்கட்டும், நீ கன்னிகையா இருக்கிற, இருக்கட்டும், ராஜாவுக்கு இப்படி செஞ்சினா உன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, உனக்கு எதிர்காலமே கிடையாதுமா, அதுக்கப்புறம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாது,
ராஜா வயசான ஒரு வித்யாபின் ஆயிட்டாரு, நீ சிறு பெண்ணு, உன் எதிர்காலத்தை யோசிச்சியா? யார் தெரியுமா அனல் உண்டாக்க முடியும்? என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் ஃபியூச்சரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி தன்னை தியாகம் பண்ணுகிறவங்களால மட்டும்தான் எழுப்புதல் வரும். அந்த அபிஷாக் யார் தெரியுமா? தன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதவ. ஐயோ நான் ஒரு சின்ன பெண், எனக்கு ஒரு கனவு இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட. எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், எல்லா ஆண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குமே. யார் எழுப்புதலை கொண்டு வருவா தெரியுமா? ஃபியூச்சரை பற்றி கவலையப்படாத ஒரு ஆளால் தான் எழுப்புதல் வரும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுற ஒரு கூட்டம். அதான் பேதுரு கேட்டார்ல, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அபிஷாக் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, என் ராஜா அனல் உண்டாக்குனா போதும், என் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவினா போதும், சபை அனல் உண்டாக்குனா போதும், எழுப்புதல் வந்தா போதும், அதற்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சபை. எந்த சபை? தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு சபை. பிரதிபலன் எதிர்பார்க்காம ஊழியம் பண்ணணும். இன்னைக்கு வாலிபர்கள் ஈழத்துக்கு வராங்க, வரும்போது சொல்லுவாங்க, அண்ணே நாங்களும் மினிஸ்ட்ரிக்கு வரோம். ஒரு வாலிப சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார், அண்ணே நான் மினிஸ்ட்ரிக்கு வரேன். சரி வாப்பா, ஆண்டவர் உங்ககிட்ட தான் என்ன போக சொல்கிறார். சரி வாப்பா, ஒன்றும் பிரச்சனை, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீ வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அந்த வாலிப பையன் சொன்னான், அண்ணன் மாதம் எனக்கு எவ்வளோ தருவீங்க? எனக்கு ஆச்சரியமாக போச்சு. தம்பி, ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு போக சொன்னாரா வேலைக்கு போக சொன்னாரா? இல்லைண்ணே ஊழியத்துக்கு தான் போக சொன்னார், ஆனால் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு மாதம் இவ்வளோ தேவைப்படுது. அப்படி வரும்போது எனக்கு இவ்வளோத்தையும் மாதம் மாதம் எனக்கு கிடச்சிட்டா எனக்கு ரொம்ப வசதியாக ஈஸியாக இருக்கும் ஊழியம் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன், தம்பி ஊழியம் வேறு வேலை வேறு. ஊழியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படை. வேலை என்பது மாதாந்திரம் உனக்கு இவ்வளோ கொடுப்போம், காலைல 9 மணிக்கு வரணும், சாயங்காலம் 5 மணிக்கு போகணும். ஊழியம் அதல்ல. ஊழியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படை. நான் சொன்னேன், எனக்கே எல்லோரும் கொடுக்கறத வச்சு வாழ்கிறவன் நான். ஆண்டவர் எனக்கு ஆட்கள் மூலமாக கொடுப்பார், எனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு, அதில் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அவ்வளோதான். இல்லைண்ணே எனக்கு மந்த்லி இவ்வளோ கமிட் பண்ணுங்க அப்படின்னா முடியாது. ஊழியம் என்பது என்ன? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியங்கிறதுனா ஆல்டர்னேட் வேலை. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்கு ஒரு ஆல்டர்னேட் வேலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இப்போ அதை விட்டுட்டு வரேன். விட்டுட்டு வரும்போது இன்னைக்கு கேட்குறவங்க லாஜிக்கான கேள்வி கேட்குறாங்க. என்ன லாஜிக்கான கேள்வி? நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க கூட சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு அவங்க குடும்பம் சர்வை பண்ணுறதுக்கு என்னப்பா பண்ணுறது? ஏன்பா நீ ஊழியம் யாருக்கு பண்ண வந்த? எனக்கு பண்ண வந்தியா, தேவனுக்கு பண்ண வந்தியா? நீ யாரை நம்பி இதில் களத்தில் கால் வைக்கிற? யாரை நம்பி கலப்பையில் கை வைக்கிற? யாரை நம்பி காலான பிரயாணத்தை ஆரம்பிக்கிறீங்க? யாரை நம்பி ஆண்டவர் உன்னை தொக்கப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் விட்டுட்டு வான்னு சொன்னார்? அவர் தான் உன்னை போஷிக்க வல்லவர். ஊழியம் என்பது அதுதான். ஊழியம் என்பது இங்கே வந்தால் வாங்கி சம்பாரித்து குடும்பத்தை வாழ வைக்கிறது ஊழியம் இல்லை. சாகரத்துக்கு புறப்படுறதுக்கு பேர் தான் ஊழியம். எங்கே போக சொன்னார் போயிட்டே இருக்கணும், ஆனால் வாழ வைப்பார் அவர். நீ எதிர்பார்ப்போட கூட புறப்பட்டினா அதுக்கு பேர் ஊழியம் கிடையாது. இவ்வளோ கொடுப்பாரு, மாதம் இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இத்தனை கொடுப்பாரு, எதை வேணாலும் கொடுப்பாரு, எப்படி வேணாலும் கொடுப்பாரு, அள்ளியும் கொடுப்பாரு, கிள்ளியும் கொடுப்பாரு. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி கடைசி காலத்தில் ஊழியம், சில ஊழியர்களாக என்ன செய்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, ஊழியத்துக்கு வாலிபர்கள் வரணும்னா நம்ம மாதம் இவ்வளோ பேக்கேஜ் மாதிரி கொடுத்துடணும், கொடுத்துட்டு அவனுக்கு இது செய்யணும். அப்படி ரைட்டு ஓகே செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் விசுவாசத்தில் வளரவே மாட்டான், விசுவாசத்தில் வளரவே மாட்டான். அவனுக்கு மாதம் மாதம் இதுதான் அமௌண்ட், ஓகே அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அவன் பேக்கேஜ் ரெடி பண்ணிப்பான் ஃபேமிலியை. அடுத்து அவனுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மாதம் இத்தனை ஆத்மா ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும், வாரம் இத்தனை ஆத்மா கூட்டிகிட்டு வரணும். இப்போ அவன் முழுக்க எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊழியம் என்பது கம்பெனி வேலை மாதிரி அல்ல. மாதாந்திர சம்பளம் இவ்வளோ வரும், இவ்வளோ ஆத்மா ரட்சிப்புகள் நடத்தணும், இவ்வளோ பேர் ஞானசானம் கொடுக்கணுங்கிறது தேர் இஸ் நோ டார்கெட். ஊழியம் என்பது எம்என்சி கம்பெனி அல்ல. ஊழியத்துக்கு மாதாந்திரம் இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது, இவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஊழியம் என்பது தேவனுக்கு என்று சாகரத்துக்கு புறப்படுற இடம். அப்படிதான். அதனால தான் பேதுரு கேட்டார், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொன்னார், மறுமையில் நியாயம் தீர்க்கிறவனாய் மாறுவேன். ஏன் இங்கே பிரதிபலன் எதிர்பார்க்கறது வராத, ஆனால் கொடுப்போம். உனக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் ஊழியம். இன்னைக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து வராங்க கொஞ்சம் பேர். நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன், இந்த வேலையில் என்ன கிடைக்கும்? அதெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன், அப்போ ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் அதில் தருவார். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அதுதான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், அப்போ கர்த்தர் இந்த ஊழியத்தில் எனக்கு எல்லாத்தையும் தருவார். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எங்கே இருக்குது பைபிளில்? 100 ரத்தினியாக திருப்பி தருவார். என்ன தருவார்? மறுமையில் தருவாருன்னு இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் பவுல். 100 ரத்தினியாக திருப்பி தரதுன்னா எப்படி ஆயிருக்கணும் பவுலுக்கு? பவுல் எப்படி சம்பாரிச்சிருக்கணும்? இங்கே அவர்கிட்ட இல்லையா? அத்தனை பேரும் அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க, காணிக்க தர்ம பணத்தை கொடுக்குறாங்க, வெள்ளியும் பொன்னியும் விற்று கொண்டாந்து பேதுரு பாதத்தில் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? எதிர்பார்ப்போடு ஊழியம்.
அபிஷேக் ஏன் தாவீதுக்கு அனல் உண்டாக்குனா தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் பணயம் வைக்கிறேன், என்னுடைய ஒரே நோக்கம் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், என் ராஜா அனலோடு கூட எழும்பணும், ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப். அந்த இடத்துக்கு நீ வந்தால் மட்டும்தான் உன் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியும். பத்சேபாலுக்கும் அபிகாயிலுக்கும் மற்ற எல்லாருக்கும் அபிஷாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவள் எழுப்புதலை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அனல் இல்லாமல் படுத்திருந்த ராஜாவை உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ராஜாவோடு கூட இருந்தார்கள். அவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவளாக இருந்தார். என் ராஜா எழுமினா போதும், தட் இஸ் த டார்கெட். யார் மூலமா எழுப்புதல் வரும்? மாசம் மாசம் எவ்வளவு வரும்னு எதிர்பார்த்து காணிக்கையோடு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரன் மூலமா எழுப்புதல் வராது. தேவனுக்கு என்று இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் உலகத்தில் எதிர்பார்ப்பு, பட்டம் பதவியை எதிர்பார்த்து இவ்வளவு கிடைக்கும் எதிர்பார்க்கிறவங்க மூலமா எழுப்புதல் வராது. யார் மூலமா வரும் தெரியுமா? என் தேவனுக்கு என்று எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மூலமாகத்தான் எழுப்புதல் வரும். நீங்க அந்த 120 பேரையும் பாருங்க, அவங்க மூலமா எழுப்புதல் வந்துச்சுன்னு பார்க்குறோமே, அந்த 120 பேருடைய சாட்சியை படிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கர்த்தருக்கென்று தங்களை மொத்தமாய் விட்டவர்கள். அது பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், மகதலேனா மரியாளாக இருக்கட்டும், தாயாகிய மரியாளாக இருக்கட்டும், யாரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து காத்து கிடக்குறாங்க. அவங்க மூலமாக தான் எழுப்புதல் வரும். அதை விட்டுட்டு எழுப்புதல் ஜபத்துக்கு போய் உட்காரும் போதே முடியும் போது, ஆண்டவர் எனக்கு இனோவா கார் கொடுப்பாரா, இந்த வருஷம் எனக்கு 4 கிரவுண்டில் வீடு கொடுப்பாரா, 6 கிரவுண்டில் அது கொடுப்பாரா இது கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குற உன் மூலமாக எழுப்புதல் வராது. எழுப்புதல் யார் மூலமா வரும் தெரியுமா? பிரதிபலனை எதிர்பார்க்காமல் என் ஜீவனை கர்த்தருக்கு நான் பணைய வைக்கிறேன். நான் சொல்றேன், உன் மூலமாக கர்த்தர் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டுமானால் இந்த பூமியில செய்வார். உன் மூலமாக ஒரு மிகப்பெரியதான எழுப்புதல் மையம் கொண்டு உண்டாக்கணும், அந்த மையத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு தேவனை நோக்கி தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த அபிஷாக்கை பற்றி படிக்கும்போது. அபிஷாக்கை பற்றி தேடும் போது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடினாங்கன்னா, அழகான ஒரு பெண்ணை தேடினார்கள். ஆனால் அவள் எப்படி இருந்தாலாம்? வசனம் சொல்லுது, 3வது வசனம், இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி அப்படின்னு இருக்கு. சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்துல கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாக இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனை விட ஹை லெவல் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு. இவங்க எதிர்பார்த்தது அழகான பெண், அவள் எப்படி இருந்தா? வெகு அழகு. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? நாம எதிர்பார்க்கறத விட, கர்த்தர் எதிர்பார்க்கறத விட அதிகம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அப்படியே விட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும். இன்னைக்கு நம்ம எதையாவது விட்டுட்டோம்னா அதையே சாட்சி புஸ்தகமாக மாற்றிடுறோம். நான் ஆண்டவருக்காக அதை விட்டேன், இதை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், ஒரு சாட்சி புக்காக போட்டு சீடியாக போட்டு என் சாட்சியை பாருங்க, என் சாட்சியை கேளுங்க, நான் கர்த்தருக்கென்று அதை விட்டேன் இதை விட்டேன். நீங்கள் விட்டதை யாரும் கனவீனமே படுத்தலை. இப்பவும் சொல்கிறேன், நம்முடைய விட்டதை பெருசு இல்லை, நாம் விட்டோமே ஒருத்தர், அவர் தான் பெரியவர். தைலத்தை கொண்டு வந்து பாதத்தில் உடைக்கிறாங்க. உடைக்கும் போது அங்கே யூதாஸ் உட்காந்துருக்கிறான். அவன் சொல்கிற வார்த்தை என்ன? 300 பணத்துக்கு போகுமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அவன் தைலத்தை குறித்து அக்கறையாக இருந்தானா, இல்லை ஏழைகளை குறித்து அக்கறையாக இருந்தானா? இல்லை, அவன் அதை குறித்து அக்கறையாக இல்லை. அவனுடைய காரியம் பணத்தை குறித்து. 300 பணம் பைபிள் சொல்லுது. அவன் பணப்பைய கையில் வச்சிருந்தனால அதுக்கு விலை போடுறான். தைலத்துக்கு விலை போட்ட தெரிஞ்ச யூதாஸுக்கு அதை கொண்டு உடைச்சால ஒருத்தி, அவ தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறாளே, அதுக்கு விலை தெரியாது அவனுக்கு. அவன் ஒருத்தருக்கு உடைச்சாலே அவர் விலையேற பெற்றவர். அவருடைய நாமம் விலையேற பெற்றது, அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. அவர் விலையும் கிடையாது, அவ அன்புக்கும் விலை கிடையாது, தைலத்துக்கு மட்டும்தான் விலை. இந்த உலகம் இன்னைக்கு எது கேட்குது? அந்த விலை உள்ளதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது. நீ விலையுள்ள ஒரு காரையோ, விலையுள்ள பணத்தையோ, விலையுள்ள லேண்டையோ தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் நீ யாரை பார்க்கல? உன்னோடு கூட விலையேற பெற்றவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு நீ செய்திருக்கிற அன்பு விலையேற பெற்றது. அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறவன் மேலே தான் எழுப்புதல் வரும். விலை உள்ளது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறவன் வழியாக எழுப்புதல் வராது. அங்கே இருந்த மத்தியவா இருக்கட்டும், அங்கே இருந்தவங்களா இருக்கட்டும், அவங்க சுவிசேஷத்தில் அந்த பெண்ணை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவள் கொண்டு வந்து உடைச்சா, தலைமயிரில் காலை தடவுனா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க அதை பற்றி பேசலை. அங்கே விலை வச்சவன் யாரு? யூதாஸ். அந்த விலை வச்ச யூதாஸ்னால எழுப்புதல் வரல, அவன் செத்து போயிட்டான். ஆனால் அந்த விலையை பார்க்காம இயேசுவையும் அந்த பெண்ணையும் மட்டுமே பார்த்தாங்க பாருங்க. அவங்க தான் அந்த 120 பேராக வந்து நின்னாங்க. நீ எப்போ விலையேற பெற்றவரை பார்க்குறியோ உன் மூலமாக எழுப்புதல் வரும். நீ எப்போ உலகத்தில் உள்ள விலை உள்ளதுக்கு உன் கான்சன்ட்ரேஷனை செலுத்துறீங்களோ உங்கள் மூலமாக எழுப்புதல் வராது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் உடனே பதில் கொடுத்துருவாரு. கர்த்தர் ஜெபத்தை மட்டும் பார்க்கல, ஜெபிக்கிறவனையும் பார்க்குறாரு. ஜெபிக்கிறவன் யாரு?
ஜெபத்தில் வந்து உட்காந்துருக்குறோம்? எத்தனை பேரை ஏமாற்றிட்டு வந்து உட்காந்துருக்குறோம்? எத்தனை பேருக்கு பணத்தை ஏமாற்றிட்டு வந்து உட்காந்துருக்குறோம்? எத்தனை பேர் வழக்கு போட்டு வந்து உட்காந்துருக்குறோம்? எத்தனை பேர் கள்ள இருதயத்தோடு உட்காந்துருக்குறோம்? இருதயத்துக்குள்ளே எவ்வளோ இருள் இருக்குது, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுற ஆள் நீ யாரு? உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள் கர்த்தர் பார்க்குறாரு. நீ ஜெபத்தில் என்ன நோக்கத்தில் வந்திருக்க? ஒரு மனிதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாங்கள் எழுப்புதல் கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு அவர் போயிருக்கிறார். போனவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே பாவம் ஒரு ஊழியர் உயிரை கொடுத்து மேலே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்ம அவர் பாரத்தை குறை சொல்லலை, அவர் உண்மையாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் மேலே. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த கூட்டத்திலேருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டேன் அந்த வாட்ஸ்அப்பில், அந்த கூட்டத்தால் எழுப்புதல் வராது அப்படின்னு. உடனே அவருக்கு கோபம். ஏன் நீங்கள் அப்படி கனவீனப்படுத்துறீங்க? ஏன் நீங்கள் இப்படி தப்பாக பேசுகிறீங்க? ஏன் எழுப்புதல் வராது? அந்த எழுப்புதல் வராமல் போகிறதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார். ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிற்கிறிய, ஜபத்துக்கு போய் செல்ஃபி எடுக்கிறிய, ஜபத்தில் உட்காந்து நீ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. ஒருத்தன் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணுற? உட்காந்து செல்ஃபோனில் மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிற, வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிற, உட்காந்துட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி உங்கள் மூலமாக எழுப்புதல் வரும்? வராது. யார் மூலமாக எழுப்புதல் வரும்? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு என் தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும், என் ராஜா எழுமணும், அனல் உண்டாக்கணும், சபைக்குள்ளே எழுப்புதல் வரணும், அவங்க மூலமாக தானே எழுப்புதல் வரும். வேறு யார் மூலமாக வரும்னு நினைக்கிறீங்க? வராது. இன்னைக்கு நிறைய பேர் அங்கே தான் மிஸ்டேக். அதுதான் சொல்கிறேன், எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது, எப்படி ஜெபம் பண்ணணுன்னு இருக்கு. அபிஷாக் தன்னுடைய லைஃப்பை ஊற்றிட்டா, அதில் லைஃப்பை கொண்டு போய் போட்டா. அதில் தங்கிட்ட இருந்த ஹை குவாலிஃபிகேஷன், இவங்க தேடினது அழகு, அவகிட்ட இருந்தது வெகு அழகு, எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டா. அதில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு எப்படியாவது என் ராஜா எழுமினா போதும், அவங்க தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். முற்றிலுமாக தாழ்த்திட்டோமா? முற்றிலுமாக தேவனுக்கு கொடுத்துட்டோமா? ஒரு காலத்தில் ஊழியர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று கொடுப்பாங்க. எல்லாத்தையும், அது மிஷினரிகளாக இருக்கட்டும், நம்ம ஊர் ஊழியக்காரங்களாகவே இருக்கட்டுமே, வெளிநாட்டில் வந்த மிஷினரிகள் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் உள்ளவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி, ஒரு தாயார், கோடீஸ்வரனுடைய மகள், ஒரே மகள், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போல்லாம் ஊழியத்துக்கு வந்தோடனே வீட்டை விட்டு அவங்க போய் ஜப வீட்டில் தங்கிடுவாங்க. இப்போ மாதிரி இல்லை, அப்போ ஜப வீட்டில் தங்கிடுவாங்க. அப்போ அவங்க எல்லாவற்றையும், தங்களுடைய எல்லா காரியத்தையும் விடுத்து அவங்க ஜப வீட்டுக்கு புறப்படுறாங்க. அப்பா அழுதார் கையை பிடிச்சிக்கிட்டு, என் ஒரே மக, மொத்த சொத்துக்கு நீ தான் அதிபதி, நீ இப்படி போறியே. இல்லைப்பா, ஆண்டவர் போக சொல்கிறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க ஊழியத்துக்காக ஜப வீட்டுக்கு போயிட்டாங்க. போன பிறகு அந்த தகப்பனார் என்ன செய்வாரான் தெரியுமா? நான் சொல்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், கேட்ட சாட்சி. அந்த மகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்புவாராம். 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி லெவலில் ₹1,00,000 சமம். 1000 ரூபாய் அனுப்புவாராம். அந்த தாயார் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அந்த மணி ஆர்டர் வருமா, 1000 ரூபாயை வாங்குவாங்களாம். வாங்கி அப்படியே காணிக்கை பெட்டியில் போட்டு ஜெப வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். ஒத்த பைசா கூட எடுக்க மாட்டாங்களாம். ஊழியத்துக்கு மொத்தத்தையும், ராக்லாண்டுடைய சாட்சியை கேள்விப்படுவாங்க. வெளிநாட்டிலேருந்து மொத்த பணம் அவருக்கு வருமா, அவருக்கு அனுப்பி விடுவாங்களாம். அங்கே அந்த பணத்தை அப்படியே அங்கே நிற்கிற ஏழைகள் கையில் மொத்தத்தையும் பிரித்து கொடுத்துருவாராம் முதல் தேதியிலேயே. அதுக்கப்புறம் அவர் அந்த ஏரியாவில் நடந்து பசி வந்தால் தன் தொப்பியில் கூழை வாங்கி கஞ்சை வாங்கி குடிச்சிட்டு ஊழியம் பண்ணாராம். அவர் மூலமாக எழுப்புதல் வருமா? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நீ ஆன்லைனில் போட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்குறோமே, நம்ம மூலமா எழுப்புதல் வருமா? எப்படி எழுப்புதல் யார் மூலமா வரும்? சொன்னால் கோவம் வந்துடுது. ஆன்லைனில் காணிக்கை கேட்குறது நீங்கள் ஏன் தப்பாக சொல்கிறீங்க? நாங்கள் தப்பாகவே சொல்லலைங்க, நாங்கள் தப்பாகவே சொல்லலை. அவங்க கொடுக்கட்டும், நீங்கள் வாங்கிக்கிங்க, ஒரு தப்பும் கிடையாது. அவன் நிலைமை என்ன இன்னைக்கு? யார் மூலமாக எழுப்புதல் வருங்கிறது தான் கேள்வியே இன்னைக்கு. அபிஷாக் மூலமா வருமா, பத்சேபால் மூலமா வருமா? பணிவிடை செய்கிறவன் மூலமா வருமா, பணிவிடை கொள்ளுகிறவன் மூலமா வருமா? பணிவிடை செய்கிறவன் மூலமா தான் எழுப்புதல் வரும். சும்மா எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரனா வராது. யூ மஸ்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல கொடுக்கணும். உனக்கு வருதா?
உனக்கு தேவை ஒரு ஒரு அமௌண்ட், ஒரு காரியம் தேவை இருக்குதா, உன் குடும்பத்துக்கு சாப்பாடு இருக்குதா, மிச்சம் இருக்குதா, எடுத்து கொடு. நான் சொல்கிறேன், கொடுங்க. நீங்கள் கொடுக்கறதை பார்க்கலாம் அதிகமாய் தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம், உன்னை நம்புவார் கர்த்தர். பரலோகம் உன்னை நம்பும். கொடுத்தா நீ கொடுப்பேன்னு பரலோகம் நம்பும். எப்போ நீ கொடுக்கறத உனக்குன்னு வச்சுக்கிட்டியா, பரலோகம் உன்னை நம்பாது. பரலோகம் நம்பாது. அபிஷாக் வெகு அழகாக இருந்தால் தங்கிட்ட இருந்த மொத்த அழகையும் கொண்டு போய் ராஜாவினுடைய மடியிலே கொடுத்தாள். நான் என் லைஃப் போகட்டையா, எனக்கு ஃப்யூச்சரே வேணாயா, என் ராஜா எழும்பினா போதும், என் தேவனுடைய சுவிசேஷம் பரவனா போதும், என் சபைகளுக்குள்ள எழுப்புதல் வந்தா போதும், ஐ எம் ரெடி டு டை. இன்னைக்கு சாகிறதுக்கு யார் ரெடி? அன்னைக்கு கூப்பிடும் போதே சொல்லுவாங்க, டூ ஆர் டை. அப்படித்தான் ஊழியத்தில் அப்படித்தான் வந்தாங்க. நரமாம்சம் சாப்பிட்ற தீவுகளுக்கு எத்தனை மிஷினரி போனாங்க, என்ன நினச்சி போயிருப்பாங்க? நரமாம்சம் சாப்பிட்றவங்கிட்ட ஊழியம் பண்ணி நல்லா அவங்க போய் செட்டில் ஆயிடலான்னு போயிருப்பானா? திரும்பி வந்தா தோத்திரம், இல்லை கர்த்தருக்காக ரத்த சாட்சி. அப்படி போனவன் தான் எழுப்புதலை உண்டாக்கணும். அதுதான் எழுப்புதலுக்கு காரணம். அபிஷாக் வெகு அழகாக இருந்தாள். எனக்கு இந்த பத்சேபாலையும் அபிஷாக்கையும் படித்த போது அடுத்து இந்த பத்சேபாலுக்கும் அபிஷாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் பத்சேபாலால் எழுப்புதல் கொண்டு வர முடியல? பத்சேபால ஆனாலும் உண்டாக்கலாம். ஏன் பத்சேபாலால் கொண்டு வர முடியலை? ஏன் அபிஷாக் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம். அப்படியே பத்சபால் பள்ளி அறைக்குள் ராஜாவினிடத்தில் போனால், ராஜா மிகவும் வயது சென்றவனாக இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. ராஜா ஏஞ்சி உட்காந்துட்டார். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷாக்கோடைய ஊழியம் சக்ஸஸ். அபிஷாக் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ராஜாவை ஏஞ்சி உட்கார வச்சுட்டாங்க. முன்னாடி ராஜா எப்படி இருந்தார்? 1ஆம் வசனத்தில் எவ்வளவு பெட்ஷீட் போத்தாலும் அனல் வரல. அவருக்கு உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் மட்டும் இருக்குதியா? ராஜா செத்தவனை போல கிடக்கிறாரு. இப்போ அபிஷாக் ஏஞ்சி உட்கார வச்சுட்டாங்க. மினிஸ்ட்ரி சக்ஸஸ். இன்னும் பணிவிட செய்கிறாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க, அந்த 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் 2 இடத்துல வருது, அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள், பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். யார் வந்து பத்சேபால் வந்தாலும் பார்த்தா பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அவளோட லைஃப் ஃபுல்லாக பணிவிடை தான். அவள் லைஃபே பணிவிடை செய்யறதுக்காக வந்துட்டான். பணிவிடை செய்கிறேன்னு வந்த அபிகாயில் செய்யல, பணிவிடை செய்யறதுக்குன்னே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்தவ தான் அபிஷாக். இப்போ பத்சேபால் உள்ளே வராங்க. வந்த உடனே ராஜா பத்சேபாலை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? உனக்கு என்ன வேண்டும்? வா பத்சேபால், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ரொம்ப இந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்காகனா, இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாரு ராஜா. இப்போ ஏஞ்சி உட்காந்துருக்கிறாரு. பத்சேபால் பார்க்க வராங்க. அப்படி பார்க்க ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன கேட்போம்? நியாயமாக என்ன கேட்போம்? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருந்தோம். ஐசியூவிலேருந்து இப்போ நம்மளை கொண்டு வந்து நார்மல் வார்டுக்கு கொண்டாந்துட்டாங்க. நார்மல் வார்டில் நம்ம உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க வராங்க. அது மனைவியாகவே இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாகவே இருக்கட்டும், வராங்க. வந்தவொடனே நம்ம என்ன கேட்போம்? வாங்க, இத்தனை நாள் எங்கே போனீங்க? இல்லையா, வாங்க உட்காருங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்களெல்லாம் பார்ப்பனே நினைக்கல, அப்படி தானே சொல்லியிருக்கணும். பத்சேபால் உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கேள்வி தாவீது கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? அப்போ பத்சேபால் பற்றி தாவீதுக்கு என்ன மைண்டில் இருக்குது? பத்சேபால் என் அறைக்குள் வருகிறார் என்றால் ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் என் அறைக்குள் வருவாள், இல்லை என்றால் என் அறைக்குள் அவள் வரமாட்டாள். அப்போ தேவை உள்ள போது மட்டும்தான் அவள் என்னை தேடுவாள், மற்ற நேரத்தில் என்னை அவள் தேட மாட்டாள். உண்மையாக நீங்கள் பாருங்கள், பத்சேபால் ஒரு தேவையோடு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாள். பத்சேபால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குது. அந்த ப்ரேயர் ரெக்வஸ்டோட தான் அந்த அம்மா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பத்சேபால் வந்து பணிவிடை செய்தான்னு இருக்கவே இருக்காது. அப்போ எழுப்புதல் யார் மூலமா வரும்? ஒரு தேவைக்காக தேவனை தேடுகிறவர்கள் மூலமாக எழுப்புதல் வராது. யார் மூலமா எழுப்புதல் வரும்? எந்த பிரதிபலன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்றவங்க மூலமா தான் எழுப்புதல் வரும். பத்சேபால் தேவையோடு இருக்கிறவங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் எழுப்புதல்னு பேசிக்கிட்டு இருக்கு. நிறைய ஊழியக்காரங்க எழுப்புதல்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மூலமா எழுப்புதல் வராமல் போறதுக்கு என்ன காரணம்? தேவைக்காக தேவனை தேடுகிறவர்கள். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவர்கிட்ட வந்தாலே ப்ரேயர் ரிக்வஸ்டோட தான். சிலர்லாம் வர்றாங்கன்னா ஆண்டவரே பயப்படுறாரு. ஏன்? உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே ப்ரேயர் ரிக்வஸ்ட். ஒரு துதி கிடையாது, ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, ஒரு வார்த்தை, ஒரு நல்ல ஆண்டவர்கிட்ட பேசுறது கிடையாது, கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கிடையாது, எதுவுமே கிடையாது.
சிலர்லாம் வரும்போதே எங்கடா ப்ரேயர் ரிக்வஸ்ட் மறந்துட போதுன்னு எழுதிட்டு வராங்க. ஒன்று ரெண்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. தேவனிடத்தில் கேட்பது தவறல்ல. அவரே சொல்றாரு, கேளுங்கள் தரப்படுன்றார். தரமாட்டார்னு சொல்லலை. அவர் எல்லாவற்றையும் தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்கு. சரி, நீங்கள் கேட்கறதா கூட இருக்கட்டும். ஆனால் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசி இருக்கிறோமா? பிரதிபலன் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை தேடி இருக்கிறோமா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேலே இருந்துகிட்டே இருக்குது. இது வேணும், அது வேணும், அங்கே வேணும், இப்படி வேணும். அதாவது ஸ்பிரிச்சுவலாக கூட சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனோடு கூட. ஏனோக்குக்கு என்னங்க தேவை இருந்திருக்கும்? வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஏனோக்குக்கு என்ன தேவை இருந்திருக்கும்? அவனுடைய ஒரே தேவை என்ன தெரியுமா? 1000 பரிசுத்தமான தேவன் பூமியை நியாயத்திருக்க வருகிறார். அந்த நியாயத்திருப்பில் நான் தப்பிக்கணும். அதான் அவனுடைய ஒரே தேவை. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்ற விட்ட பவுலுக்கு வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேணாம், எல்லாம் குப்பை. அப்ப என்ன வேணும்? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையை தொடர்கிறேன். அவ்வளவுதான். பரலோகத்தை வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:16 எல்லாத்தையும் சுதந்திரிச்ச ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இதை அல்ல, இதை காட்டிலும் பரமதேசத்தையே நாடினான். இன்னைக்கு நம்மளுடைய தேவை, தேவன்கிட்ட போறது ஒரு தேவைக்கோடு தான் போறோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் அனுபவம் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் தேவனோட கூட பழகிற விதத்தை சொல்கிறேன். நீங்கள் தேவனோடு கூட பழக 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 நீங்கள் கேட்காமலேயே பரலோகம் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்யும். அத்தனையும் செய்யும், பார்த்து பார்த்து செய்யும். இப்போது வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நம்மளே இந்த வருஷம் தொடங்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும், ஏப்ரல் மாதம் மே மாதம் ஃபீஸ் கட்டணும், செகண்ட் டைம் ஃபீஸ் அக்டோபரில் வரும், இப்போ புக்ஸு வாங்கணும், ஸ்கூலுக்கு அதை வாங்கணும், அந்த வருஷம் ஒரு இந்த தேவைகள் இருக்குது, அப்படியே ஒரு வருஷத்துக்கான பிளானை போடுறோமே. பொருளாதார நீங்களும் நானுமே அந்த பிளானை கரெக்டாக போடும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளோ கரெக்டாக பிளான் போட்டிருப்பாரு. நீங்களும் நானும் கொரோனா வைரஸ் வரும், இப்படி சபை அடைக்கப்படும், வீடு அடைக்கப்படும், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், நம்ம எந்த பிளானுமே போடாமல் ஜனவரியை தொடங்கணும். ஆனால் ஜனவரி தொடங்கும் போது நமக்கு இதெல்லாம் தேவை என்பதை, இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட காலத்திலும் தேவை இருக்குது என்பதை ஏற்கனவே தேவன் தெரிஞ்சு வச்சிருந்தார், தேவைகளை சந்தித்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை வச்சிருக்கும் போது இன்னும் என்ன அவர்கிட்ட போயிட்டு, அதுவும் சிலர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க, கிளைம் பண்ணுங்க, அவர் கொடுப்பாரு, கிளைம் பண்ணால் தான் கொடுப்பாரு. கிளைம் பண்ணாட்டி கொடுக்க மாட்டாரா? நம்ம தேவன் கிளைம் பண்ணாட்டி கொடுக்க மாட்டாரா? அப்போ வசனம் என்ன சொல்லுது? அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் தருவார் தானே இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானே இருக்கு வசனத்தில். அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற விசுவாசம் நமக்கு வர மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு தேவையோட, அதான் சொல்றேன், இந்த தேவையோடு கூட தேவனை தேடுகிறவர்கள், ஒரு எதிர்பார்ப்போடு தேவனை தேடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களாலே எழுப்புதல் வராது. எழுப்புதல் யார் மூலமா வரும் தெரியுமா? தன் ஜீவன்லேருந்து எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு பணிவிடை செய்யணும், அவருக்கு ஊழியம் பண்ணணும். அவர் ஒரு எழுப்புதலுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும். நாளைக்கு ராஜா எழுந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது இவளுடைய பணிவிடையில் தான் நான் ஏஞ்சி உட்காந்துருக்கேன். அந்த ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான். ராஜா என்ன செஞ்சான் அந்த அபிஷாவுக்குன்னு இருக்கு? ஒன்றுமே இல்லை பைபிளில். நீங்கள் பார்த்தீங்களா? அவன் என்ன செஞ்சான்னு இருக்கு? ஒன்றுமே செய்யலை. அபிஷாவுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க, அபிஷாவுக்கு லேண்டில் பாதி எழுதி கொடுத்துருங்க, 1/4 பங்கு தேசத்தை அவள் பேரில், அப்படி ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன தந்தான் தரல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ராஜா அவளை பத்திரமாய், அவனுடைய சாலமோன் அவளை பத்திரமாய் பார்த்து கொண்டான். அதெல்லாம் பரலோகம் பார்த்துக்கும், ராஜ்யபாரம் பார்த்துக்கும், ராஜ்யபாரத்தில் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய வேலை அவருக்கு பணிவிடை செய்வது மட்டும், நம்முடைய வேலை அவருக்கு ஊழியம் செய்வது மட்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த உலகத்தை கடப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு 5000 ரூபா வேணும்னா 5000 கொடுக்கும், 50000 வேணும்னா 50000 கொடுக்கும், 5 லட்சம் வேணும்னா 5 லட்சம் கொடுக்கும், 50 லட்சம் வேணும்னா 50 லட்சம் பரலோகம் கொடுக்கும். தேவையை பொறுத்து பரலோகம் கொடுக்கும். பரலோகம் கான்ஸ்டண்ட்டாக உனக்கு மாதம் 5000 தான், இந்த வச்சுக்க, இதுக்கு மேலே நீ வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு பரலோகம் சொல்லாது. அது உலக கவர்மெண்ட். உலக கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் உன் வாழ்க்கையை வாழணுன்றது உலக கவர்மெண்ட். ஆனால் ஹெவன்லி கவர்மெண்ட் என்ன தெரியுமா? உன் தேவை என்னவோ அவ்வளத்தையும் பரலோகம் கொடுக்கும்.
அந்தந்த மாசத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோதும் பரலோகம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யபாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நாம ஏன் கவலைப்படணும்? பாருங்க, இப்போ பத்சேபால் வந்த உடனே கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி தேவையோடு இருக்கிறவங்களுக்கும் இந்தா வச்சுக்க. அவங்க மேலே அவருக்கு என்ன பாசம் இருக்கும்? அவங்க மேலே இருக்கிற பாசத்தை விட இந்த அபிஷேக் மேலே தனி பாசம் இருக்கும். என் போக இருந்த உயிரை எழுப்பி உட்கார வச்சிருக்கிறாளே, என் சபைக்கு ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தாங்களே, அதனால தான் இவங்கெல்லாம் உள்ள நுழையும் போது பைபிள் சொல்லுதான், உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதான் பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லுது, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதே நேரத்தில் இந்த தேவையோடு தேடினவங்க, பகட்டுக்கு தேடினவங்க, பதவிக்கு தேடினவங்க, பணத்துக்கு தேடினவங்க, இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றுப்போங்க. இல்லையே, உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா. ஆண்டவர் சொல்வார், உங்களை அறியேன். ஏன்? நீங்கள் எல்லாம் தேவைக்கு தேடினவங்க, உங்களுக்கான தேவைகளை இங்கேயே சந்திச்சாச்சு, இங்கேயே கொடுத்தாச்சு, எல்லாம் ஓவர், உங்கள் கணக்கு இங்கேயே செட்டில்டு. அப்போ அந்த சூனாய்முறையாகிய அபிஷாவுக்கு இங்கே செட்டில்மெண்ட் கிடையாது, அங்கே செட்டில்மெண்ட் இருக்கு, ராஜ்யத்தில் செட்டில்மெண்ட் இருக்கு. அப்போ இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். அபிஷாக் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் வச்சுக்க அபிஷாக். அதான் பார்த்தோம், எஸ்தர் அவளுக்கு என்ன தேவையோ அது கொடுத்தாச்சு, அதில் எந்த மாற்றுக்கிறதுல ராஜகுமாரத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் என்னுடைய முழு பங்கு எங்கே இருக்குது தெரியுமா? அங்கே இருக்குது. அழிந்து போகிற இடத்துல அல்ல, அழியாத இடத்துல என் பங்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் எந்த எதிர்பார்ப்போடும் தேட மாட்டேன். அதான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. அதான் விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலை ஆக்காவிட்டாலும் சரி, நாங்கள் தேவனை மறுதலிக்க மாட்டோம். எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எதிர்காலம் இருக்கோ இல்லையோ, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு தருவேன். என்கிட்ட இருக்க தி பெஸ்ட்டை கொடுத்துருவேன். அழகில்ல, வெகு அழகு, எல்லாத்தையும் தி பெஸ்ட்டை கொடுத்துருவேன். ஆண்டவருக்கு எழுப்புதலுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும். கடைசியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தாவீதை ஏங்க எழுப்பணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தாவீதை ஏன் எழுப்பணும்? அவர் தான் 70 வயசு ஆகி போச்சு, விட்டுற வேண்டியதானே? அவர் பாட்டுன்னு உயிர் போனால் போது, விட்டுருங்க. அங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும். நம்ம ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இந்த எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும்னு சொல்கிறோமே, ஏன் எழுப்புதல் வரணும்? தாவீது எழும்பினால் மட்டுமே சாலமோன் ராஜாவாக முடியும். தாவீது எழும்பாவிட்டால் அத்தோனியா ராஜாவாகிடுவான். அத்தோனியா எல்லாம் ரெடி பண்ணிட்டான், பக்கா ரெடி. தாவீது செத்தான், நான் தான்டா கிங்கு. அவன் ரெடி பண்ணிட்டான் எல்லாத்தையும். ஆனால் தாவீது வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தை தான் சாலமோனை ராஜாவாக மாற்றும். நீயும் நானும் ஏன் உழைக்கணும் தெரியுமா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புதல் சொல்கிறேனே, எல்லாத்தையும் இழக்கிறேனே, அதனால் என்ன பிரயோஜனம்? என் கண்கள் எழுப்புதலை பார்க்குமா? எழுப்புதலை பார்க்குதோ இல்லையோ, ஆனால் உன் மூலமாக என் மூலமாக நிச்சயமாக ஒரு எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் தான் கிறிஸ்து வருகிற வரைக்கும் கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன். கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் அடுத்து தொடர்வதற்கு இந்த ராஜ்யபாரத்தில் தியாகமா ஊழியம் என்ற ஒரு ஆள் வேணும். இப்படி 2000 வருஷமா யாரோ தியாகம் பண்ணி 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 தான் அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குது. இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் வரணுமா? இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிற பத்சேபாலால் வராது, ஆடம்பரமாக இருக்கிற சபையால் வராது, இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களால வராது, கூக்குரல் இருக்கிறவங்களால வராது. அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. அடுத்த ஜெனரேஷன் சபை செத்து போகும். யாரால தரமா அடுத்த ஜெனரேஷனுக்கு சபை கடந்து போகும்? எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து, எதிர்காலத்தை பணைய வைத்து, எப்படியாவது என் ராஜா எழுமுனாதான் அடுத்த ஜெனரேஷன் சாலமோன் ராஜாவாக முடியும். அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவம் இன்னைக்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அது ஒருத்தராக மாற்றி 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 இன்னைக்கு நம்ம கையில் இன்னைக்கு கடைசி காலத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்படி ஒவ்வொருத்தரை கத்தரை எதிர்பார்த்துருக்கிறார். ஏன் இன்னைக்கு அந்த அபிஷாக்காக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? ஏன் அந்த எழுப்புதலுக்கு உங்கள் சபையும் நானும் காரணமாக இருக்கக்கூடாது? நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி வெறும் தேவைக்காக தேவனை தேடுறவங்களா இருக்கணும்? நாம் எழுப்பக்கூடியதான ஒரு சின்ன தீ பொறி அடுத்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு ஏன் காரணமாக இருக்கக்கூடாது? இந்த ஜெனரேஷனில் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனை எழுப்புங்க, அடுத்த ஜெனரேஷனில் ஒரு நல்ல போதகர் கிடைப்பார். இந்த ஜெனரேஷனில் ஒரு நல்ல விசுவாசி எழுப்புங்க, அடுத்த ஜெனரேஷனில் ஒரு நல்ல தீர்க்கதரிசி கிடைப்பார். இந்த ஜெனரேஷனில் ஒரு நல்ல சபையை எழுப்புங்க, அடுத்த ஜெனரேஷனில் ஒரு நல்ல 120 பேர் கிடைப்பாங்க. நாம் போடுற ஒவ்வொரு விதையும் அடுத்த ஜெனரேஷனுக்கான விதை. அந்த அந்த பாரம் இருக்கணும். ஏதோ இந்த வாட்டி நான் ஊழியம் பண்ணேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஊழியம், நான் சர்வை பண்ணேன், 10ஓட 11 இருந்துட்டு போனேன், அது உங்கள் இஷ்டம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். 3 வகையான ஜனங்கள் இருந்தாங்க அன்னைக்கு. முதல்ல ஒரு கூட்டம் ஏசபேலுடைய பந்தியில் போய் சாப்பிட்ற தீர்க்கதரிசி.
இன்னொரு வகையான தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? கெபிக்கு 50 பேரா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒளிஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி ஒரு 7000 பேர் ஒளிஞ்சிருந்தாங்க. ஒளிஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி. இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் யார் தெரியுமா? அந்த 7000 பேரும் இல்லை, ஏசபேல் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவனும் இல்லை, கர்த்தருடைய அடுத்த ஜெனரேஷன் எலிசாவை உண்டாக்கக்கூடிய எலியா உட்கார்ந்துருந்தாங்க. இந்த 3 கூட்டத்தில் நீ யாரா வேணாலும் இருக்கலாம். போய் 10ஓட 11 நான் இருக்கேன், நானும் தீர்க்கதரிசி தான், நான் ஏசபேல் பந்திக்கலாம் போல, நான் உண்டு, என் சபை உண்டு, என் சபையில் நான் ஒழுங்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நாங்கள் இருந்துட்டு போகிறோம், எங்களால் ஒன்றும் இல்லை, ஓகே ரைட் ஃபைன் யூ கேன் ப்ரொசீட். ஆண்டவர் உங்களை குற்றமாகவே சொல்லலை. ஒரு கூட்டம் உலகத்துக்கும் ஏசபேலுக்கும் பணத்துக்கும் பொருளாசைக்கும் ஆடம்பரத்துக்கும் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. கோ ஹெட். ஆண்டவர் தேடுறது ஒரே ஒருத்தனை தான், அந்த எலியாவை தேடிட்டு இருக்கிறார். இந்த எலியா தான் அடுத்து ராஜாக்களை உண்டாக்குறவன். இந்த எலியா தான் அடுத்த எலிசாவை உண்டாக்குறவன். இப்போ நம்ம இந்த 3 கூட்டத்தில் எதில் இருக்க போகிறோம்? பத்சேபால் இவங்களால பிரச்சனை கிடையாது, ஆனால் எழுப்புதல் வராது. அவங்களும் ராஜகுமாரத்தையாக இருப்பாங்க, ஓகே ஃபைன். ஆனால் அபிஷாக், நான் எழுப்புதலை உண்டாக்குவேன். அப்படி உண்டாக்குற எழுப்புதலை உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் நீ பணையை வச்சு தான் ஆகணும், எதிர்காலத்தை பணையை வச்சு தான் ஆகணும், எல்லாவற்றையும் இழக்க வேண்டிதான் வரும், நீ சிலுவையை சுமக்க வேண்டி வரும், ஏன் நீ மறிக்க வேண்டிய நிலைமை கூட வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவம் உன் மூலமாக உருவாகும். நீ தான் விதை. கர்த்தர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் சாகிறேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அடுத்த ஜென்ரேஷன் உருவானா போதும். கிறிஸ்து வருகிற வரைக்கும் நானும் ஒரு விதையாக மாறணும் இல்லையா? நான் எங்கேயோ சொபிஸ்கேட்டடாக ஒரு சந்தோஷமாக ஏதோ நிம்மதியாக ஒரு ஊழியம் பண்ணுறாங்க, 7000 பேரில் ஒரு ஆளாக இருந்துருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கூட்டம் உட்காந்து ஏசபேல்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவங்கள குற்றப்படுத்த வேணாம், அது சாப்பிட்டோம், ஒரு நாள் அக்கினி இறங்கி பட்சிக்கும், போகட்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், என் காரியமாக யார் போவா? நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன், என்னை அனுப்புங்க, நான் உமக்கென்று வாழவும் மறிக்கவும் தயாராக இருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்குற அந்த கூட்டம் தான் அபிஷாக் கூட்டம். அந்த கூட்டம் தான் எழுப்புதலின் கூட்டம். அந்த கூட்டம் தான் வருங்காலத்துக்கு கிறிஸ்தவத்திற்கான அஸ்திவார கூட்டம். அன்னைக்கு பவுல் மேலே போடப்பட்ட அஸ்திவாரம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவம் எழும்பி நிற்கிது. அன்னைக்கு அப்போஸ்தலர் போட்ட அஸ்திவாரம் புதிய எருசலேம் எழும்பி நிற்க போது. இன்னைக்கு நம்ம மேலே போடப்படுற அஸ்திவாரம் நாளைக்கு கிறிஸ்தவம் எழும்பி நிற்கும். இந்த தியாகத்தோடு கூட தான் நம்ம ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் நாம் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில், ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு தியாகத்தோடு கூட இந்த ஜெபத்தை நாம் செஞ்சு முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். உம்முடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கை, எதிர்காலம், எனக்கு உண்டானது, பட்டம், படிப்பு, பதவி எல்லாவற்றையும் தருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் எழுப்புதல்ல நான் ஒரு பங்காக இருக்கணும், அந்த தீயில நான் ஒரு தீ பொறியாக இருக்கணும், அந்த அக்கினியில நான் ஒரு ஜுவாலையாக இருக்கணும். அடுத்து வரப்போகிற மிகப்பெரியதான கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் நானும் இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ 10ஓட 11 இருந்துட்டு போகிறதுக்கு நான் இந்த ஊழியத்துக்கு வரல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரல. நான் கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு வைராக்கியம் உள்ள சாட்சியாக என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பாடமாக இருக்கணும். எப்படி வேதத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு பாடமாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நாங்களும் ஒரு பாடமாக இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ஒரு பாடமாக மாறணும் ஆண்டவரே. எங்களை எப்படி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் அப்படி மாறட்டும், இந்த சபை அப்படி மாறட்டும், உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.